நம்முடைய தலைவர் தோத்தத அந்த தொகுதியில் போய் 5 நிமிஷம் பேசினேன். நீ வா, இடைத்தேர்தல் எல்லாம் நீ பேசி பேசி சுற்றி வா. இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலும் நீ வெற்றி பெற முடியாது என்ற வரலாறு நாங்கள் உருவாக்குவோம். இன்னைக்கு உனக்கு ஓட்டு போட்டவன் அத்தனை பேரும் என்ன சொல்றான் தெரியுமா? ஐயோ தெரியாம எப்படியே போட்டவன், என் பேத்தி சொல்லிச்சு, என் மகா சொன்னா, என் காலேஜில் உள்ள பிள்ளை சொல்லிச்சு, போட்டுட்டோம். இந்த 1000 கொடுக்கறது 2500 தருவான்னு சொல்லி நாங்க போட்டோம். 6 சிலிண்டர் தருவாருன்னு சொல்லி போட்டோம். 2500 6 சிலிண்டர் வந்து ஆட்சியில வந்தோன்னா தூக்கிந்தாங்க போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். புரியுதா? நீட்டை ஒழிப்புன்னு சொன்னீங்களே, அப்ப என்ன புடுங்க போயிருந்தீங்களா? நீங்களாம் நீட்டை ஒழிப்புன்னு சொன்னது யார் சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க, உங்க தலைவர் தானே சொன்னாங்க. ஒழிச்சிங்களா நீங்க? அதனாலதான் உங்க மொத்தமா ஒழிச்சு விட்டாங்க. இந்த வாய்க்கு தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. 5 வருஷமா உங்க வாயை சத்தத்தை எங்கே காணும்? திருச்செந்தூர் தொகுதியில் 5 வருஷமா சத்தமும் இல்லை, 5 வருஷம் நீங்க ஆளையும் காணும். புரியுதா? உங்க வெண்டவளம் தண்டவளம் ஏற்றி விட்டுருலாம். மொத்தத்துல திருச்செந்தூர் தொகுதியில ஒவ்வொரு தெருவுக்கும் நீங்க போனீங்களா? ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்களா? ஓட்டு கேட்க மட்டும் போறீங்களா? ஓட்டுக்கு துட்டு கொடுக்க தெரியுதுல்ல? துட்டு கொடுத்தானே நீங்க ஜெயிச்சீங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் யாரு? துட்டு கொடுத்து ஜெயிப்பவர். கடந்த 25 வருஷமா நீங்க ஜெயிச்சுட்டு அங்க திருச்செந்தூர் தொகுதியை திருப்பதியா மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்பவும் இந்த முட்டாள் வேணாம். அப்பவும் இங்க ஒரு சில பேர் வந்து உங்களை மாதிரி ஆட்கள் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு துட்டை கொடுத்து இங்க ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க? நியாயம் திரும்பமா நாங்க வாக்கு கேட்டுட்டு வந்து ஜெயிக்கிறக்கா? நான் ஒண்ணு சொல்றேன், நான் 4 மணி வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு அப்படின்னு சொல்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஆப்போசிட்ல நின்ன பாட்டி யாருன்னு தெரியல. அந்த காண்டுல ஒவ்வொரு தொகுதியிலையா பெய் இருந்துட்டு, ஐயோ ஒருவேளை பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம தோத்துருவோமோ, இல்லைன்னா நம்ம பையனை அடுத்த எலெக்ஷன்ல நிக்க விடலான் இருந்தோமே, அவனும் தோத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயத்துல உட்கார்ந்து இருந்துட்டு ஒரு சிஎம்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாம இவன் த்ரிஷா கூட கம்பேர் வச்சு பேசுறது. சரி ஓகே, நீங்க த்ரிஷா கூட கம்பேர் பண்ணுங்க, கம்பேர் பண்ணாம போங்க. இவன் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அனிதா ராதாகிருஷ்ணன் அவன் சொல்ல முடியுமா? அவன் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்க வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேச முடியும். அந்த இது இல்லை. 2வது ஒரு எம்எல்ஏ, ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏ இருக்கவங்கள நான் அப்படி பேச முடியுமா? அப்ப அவரு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்காருல்ல. 2500 நீட்டுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அதே ஸ்டேஜ்ல நீங்க சொல்லுங்க, ஏங்க நாங்க நீட்டுக்கு வந்து நாங்க 5 வருஷத்துல நாங்க சொல்லி பிலாப்பி காமிச்சு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம், அந்த நீட்டை நாங்க செயல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கதை விட்டீங்களா? அதே உட்காந்து சொல்ல வேண்டியதானே? என்னங்க பேசுறீங்க? உட்காந்து ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிச்சுன்னா உட்காந்துட்டு 5 வருஷத்துல நீங்க ஏதாவது ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பேசுனாங்க பார்த்தோமா? ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல. திருச்செந்தூர் அடுத்த திருப்பதி ஆகும். 25 வருஷம் கோமால இருந்தாரு திருப்பதியா மாத்திரக்கு. 25 வருஷம் கழிச்சு இப்பதான் முழிச்சிருக்காரு. இப்பதான் புத்திமதி வந்திருக்கு. ஏன்னா அடுத்தது அவங்க பையன் எலெக்ஷன் இருந்தாங்கன்னா தோத்துருவாரு. அதனால இந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு ஊரா இறங்கி வேலை பார்க்கறாரு. இதில் வேற சொல்லிடுறது, கடந்த 5 வருஷமா நாங்க வந்து இறங்கி வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்றது. நீங்க எங்க இறங்கி வேலை பார்த்தீங்க? நீங்க எந்தெந்த இடத்துக்கு போவீங்க? யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்க தொகுதியிலேயே எந்த ஊருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு முதல்ல நாங்க எங்களால சொல்ல முடியும். மொத்தத்துல என்னன்னு சொல்லலாம். சரி வேணாம், போயிட்டு இருப்போம். உங்களுக்கு இருக்கு பின்னாடி மொத்தமா அவுத்து விடுவோம். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இளந்தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துள்ள போது முதலமைச்சர் தலையை குனிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாரு. முதலமைச்சர் கேட்டு அவரு நாகர்கோவில் எம்எல்ஏ நம்முடைய ஆஸ்டின் அவர்கள், முதலமைச்சரை கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னு சொல்லுவாரு. இவர் வாய் எங்கிருந்து திறக்க? எழுதி கொடுத்தா பேசுவாரு. எழுதி கொடுத்தா பேசிட்டு நடிகர் மாதிரி அப்படி ஒரு சைகை காமியார் முள்ள அடிச்சுட்டோம் இல்ல. எழுதி கொடுத்தா பேசுவாரு. எனக்கு புரியலண்ணே. அதாவது உங்க உதயநிதி அவர்களுக்கே எழுதி கொடுத்தாதான் பேச தெரியும். உள்ள இருந்துகிட்டு ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு பார்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க சின்ன தலைவர், குட்டி தலைவர் அவரு வெளியே போய் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து ஸ்கிரிப்டை பார்த்து உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட முதல்ல புத்தி பஞ்சி சொல்லுங்க. தம்பி, நீ தம்பி சொல்ல மாட்டீங்கல்ல, சின்ன தலைவரா? அந்த சின்ன தலைவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சின்ன தலைவரை அவரு ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்கிரிப்ட் பேப்பரை நீங்களும் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீங்க இந்த மாதிரி நியூஸ்ல சொல்லுங்க, இந்த மாதிரி இல்லைன்னா இதை எடுத்து கொண்டு வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. புரியுதா? உள்ள சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து பேசுறது துப்பு இல்லை இங்க யாருக்குமே. ஐயா நீங்க பேசிருக்கலாம் ஐயா, ஏன் பேசல? உட்காந்து தூங்க தானே செஞ்சீங்க. சட்டமன்றத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் தலையை கீழே தொங்க போட்டாரு, நம்மளுக்கு இப்படி கிடந்து தூங்க வேண்டியது. அப்படி தூங்குங்க உள்ள கிடந்து. அதுவும் பண்ண மாட்டேன்னா
புரியுதா? அதாவது வாய் இருக்குன்னு இவரு என்னனாலும் பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இவரு ஏதோ ஏவி விட்டுருச்சா? இல்லன்னா இந்த ஒரு 4000, 5000 ஓட்டுல தான் தோத்து போனாரு. அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணி அடுத்தது வந்துச்சுன்னா நம்மளும் ஜெயிக்கணுமேன்னு சொல்லிட்டு இப்ப உட்காந்து வேலை பார்த்த மாரி தான் தெரியுதுங்க. இப்ப நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் உள்ள இறங்கி வேலை பார்க்குற மாரி உங்களுக்கு தெரியும். வேலை பார்க்கல. அங்கங்க போய் பார்வை விட்டுட்டு இருக்காரு. போவாரு, "ரெடியாச்சா? ம், ம்" அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இதோ கடந்த 5 வருஷமா நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, எங்கேயோ போயிருக்கலாம். அந்த 5 வருஷம் நீங்க போயிருந்தீங்கன்னா, இந்த 5000 ஓட்டு லீடிங் இல்ல. 40, 50,000 ஓட்டுல நீங்க வந்து ஜெயிச்சிருக்கலாம். 5 வருஷத்துல அமைச்சரா இருந்து ஒரு புரோஜனம் இல்லாத ஆளு இந்த ஒரு ஆள் மட்டும் தான். திருச்செந்தூர் நீங்க போனீங்கன்னா, அவ்வளவு நாத்தம் அடிக்குங்க. நீங்க போனீங்கன்னா. ஏன்னா அவ்வளவு குப்பை இருக்கும். அவ்வளவு பொதுமக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாளும் அதுக்கு உள்ளது எதுவுமே பண்ணாம, இத்தனைக்கும் அவரோட எம்எல்ஏ ஆபீஸ்லாம் அங்கதான் இருக்குது. ஒண்ணுமே பண்ணாம அத அப்படியே டீப்பா விட்டுட்டு கடந்துட்டு போட்டு ஏன் இருந்தானே இவன் செத்தானேன்னு சொல்லிட்டு ஒரு பொழப்பு நடத்திட்டு இருந்தீங்க. இப்போ உட்காந்துட்டு வாய்க்கிலேயே உட்காந்து பேசுறீங்க சட்டமன்றத்துல பேசலன்ட்டு. சட்டமன்றத்துல அதே சட்டமன்றத்துல உட்காந்து பேச வேண்டியதானே. இதே இது நீங்க இந்த இப்ப ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுறீங்கல்ல. நான் அகஸ்டின் அவர் பேசினார்லாம். நீங்க எழுப்பி பேச வேண்டியதானே. இந்த வாய் அங்க போய் பேச வேண்டியதானே. பேச தெரியாது உங்களுக்கு. அங்க உட்காந்து உங்களால பேச தெரியாது. இவ்வளவுதான். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இவர் பேசவே மாட்டார் சட்டமன்றத்துக்குள்ள. அப்படி பேசினாலும் இவருக்கு பேச தெரியாது. சும்மா வந்தது போனதை உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. புரியுதா? பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கீங்களா? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்கிட கூடாது. பெண்களுக்கு உதவி செஞ்சா எதுவும் தப்பா எடுத்துடக்கூடாது. திருஷாவை எடுத்துடக்கூடாது. இதை விட மட்டமான அரசியல் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உங்க பர்சனல் லைஃப்ல யாராவது வராங்களா? உதயநிதி அவர்கள் பர்சனல் லைஃப்லயோ, ஸ்டாலின் அவர்கள் பர்சனல் லைஃப்லயோ, ஏன்னா உங்க லைஃப்ல யாராவது வராங்களா? வரல. இல்ல சம்மந்தம் இல்லாம பெண்களுக்கு எதுவும்னா தப்பா எடுத்துக்கூடாது. அப்படின்னா எப்படி? அதுக்கப்புறம் எடுத்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று போடுறீங்க. திருஷாவை நான் சொல்லலை அப்படின்னு சொல்றீங்க. என்னங்க பேசுறீங்க? டிஎம்ல இருக்க அத்தனை பேர் அப்படிதான் பேசுறீங்களா? கீழ அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும், தொண்டர்கள் இல்ல நீங்களாம் கொத்தடிமைகள், ஊபிஸ்கள், அதுல இருந்து மேல இருக்கிற நீங்க வரைக்கும் இப்படிதான் தப்பா பேசிட்டு இருக்கீங்களா? என்னங்க வார்த்தை? கொஞ்ச நாளா உங்க வார்த்தைகள் எதுவுமே சரி கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல முன்னாடி இருந்த மக்கள்ல இப்பெல்லாம் வந்து இவரை முன்னாடி இருந்தவங்க நிறைய மதிப்பு வச்சிருந்தாங்க இவர் மேல. அந்த மதிப்பை கீழே தரந்தாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இருக்கிற அடுத்த எலெக்ஷன்ல நீங்க இருக்க மாட்டீங்க. அவ்வளவுதான். ஏன்னா உங்களை வந்து அப்படி கூப்பிட உட்கார வச்சுருவாங்க. இப்போ உங்க ஆளு கொத்து புரட்டா போட்டு அனுப்புனாங்க பார்த்தீங்களா? உங்க கொளத்தூர் முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏ, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து கொத்து புரட்டா போட்டு லண்டனுக்கு அனுப்பி விட்டாங்க பார்த்தீங்களா? அந்த கதையை அவங்கள உட்கார வச்சிருவாங்க. பார்த்துருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து சவுடால் விட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க பெருசா சொல்றீங்கல்ல, எந்த மக்களும் ஓட்டு போடல, ஓட்டு போட்டாலும் வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி யாருமே இல்லை. அப்படி யாருமே இல்லை. நீங்க உட்காந்து கதை இந்த வடை சொல்றது இல்லைன்னா ரீல் ஓட்டிட்டு இருக்க. ரீலை சுத்திட்டே இருக்கும். நம்ம மக்கள் நம்புவாங்கன்னு உட்காந்து கடைசி வரைக்கும் ரீலே சுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு அதிமுகவை அழித்து விடலாம் என்று நீ நினைத்தால் என்று சொன்னால் அது நடக்காது. ஏனென்று சொன்னால் அந்த இயக்கம் எம்ஜிஆர் அவர்கள், மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். தலைவன் ஓடலாம், எங்க வேணாலும் ஓடுவான். ஆனா தொண்டை அதிலே இருப்பான். தொண்டை பார்த்துக்கிட்டே இருப்பான். எவனை ஒழித்தா சரியா இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஏடிஎம்கே அழிக்க கூடாதா? சரி, ஓகே. ஏடிஎம்கேக்கு இவர் மேல எதுக்கு திடீர்னு இவருக்கு வந்து அவ்வளவுக்குள்ள பாசம்னு கேட்டீங்கன்னா, தலைவர் ஏடிஎம்கேல இருந்தவர் தான். புரியுதா? ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்தாரு. எதுக்கு வந்தீங்க டிஎம்கேக்கு? ஏடிஎம்கேக்கு அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி ஆட்களாக தான் அதை அழிஞ்சிட்டு இருக்கு. நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து அப்போ ஓடி வந்தீங்க. எதுக்கு ஓடி வந்தீங்கன்னு உங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அது உண்மையா பொய்யாலாம் தெரியாது. யாரோ ஒருத்தர் மிரட்டி தான் நீங்க டிஎம்கேக்கு வந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. பட் இப்போ ஆதாரம் இல்லாம நம்ம எதுவுமே பேசக்கூடாது. மேபி இருக்காது, அப்படிதான் நினைக்கிறேன். பட் நீங்க அங்கிருந்து நீங்க ஓடி வந்துட்டீங்க. உங்களை மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் இப்போ வந்து ஓடி வராங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து குதிரை பேரம், யானை பேரம், கொட்டாக பேரம்லாம் தெரியல. இப்போ வந்தவங்களுக்கு உங்களுக்கு குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம்லாம் தெரியுது. அழிக்க முடியாதவங்க நீங்க உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க எல்லாம் கூட்டுக்கலவணிகள். ஏடிஎம்கே டிஎம்கேவும் 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு பயங்கரமா வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுல முக்கியமானது இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொன்னாங்கன்னா யாரும் இல்லை, எல்லா நியூஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சவுக்கு சங்கர் அவர்களே சொல்லிட்டு போனாரு, 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேருக்கு தெரியும். அதாவது அண்ணாச்சி அவர்களே ஒன்று சொல்லிக்கீங்க, உங்களை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம், புரியுதா? ஆனா வேணாம். எதுக்குன்னா முன்னாடி ஒரு டைம்ல நீங்க நல்லா தான் இருந்தீங்க. ஏடிஎம்கே டைம்ல இருக்கும் சொல்லலாம் ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. போக 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 உங்க நடவடிக்கை சரியில்லை, கூட இருக்க ஆட்கள் சரியில்லையான்னு தெரியல. இந்த மாதிரி கீழ்த்தரமான பேச்சு, சம்மந்தம் இல்லாம இந்த பாருங்க, நீங்க திருஷாவளத்து பேசுறீங்க. எதுக்கு? எந்த அரசியலை பத்தி பேசுங்க, அவர் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பேசுங்க. ஆட்சி அமைச்சர் 40 நாள் உங்களோட வன்மத்தையும் ஒரு இதையும் கக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி? அமைச்சர் போஸ்ட் எல்லாம் போயிடுச்சு,
டம்மியா உட்காந்துருக்குமே எம்எல்ஏன்னு பேர்லன்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி பின்னாடி 2 சைடு சைரன் வச்சுட்டு ஓடிட்டு இருந்தோம், இப்போ அதுவும் புடிங்கிட்டாங்களே, சும்மா நம்மள எங்க போனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தோக்க பார்த்துன்னு சொல்லிட்டு காண்ட்ல பேசிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல உங்களுக்கு. இந்த அளவுக்கு ஒரு வன்மத்திலையும் எதுவுமே ஒரு ஆதாரம் இல்லாம உட்காந்து பேசிட்டுக்கிட்டு என்னங்க இது பேச்சு உங்களுக்கு? ஒரு கீழ்த்தரமான பேச்சு பேசுறீங்க. முதலமைச்சர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு மரியாதை கிடையாது. உங்களை மரியாதை இல்லாம பேசணும் நீங்க ஒத்துப்பீங்களாங்க? நீங்க எங்க அதாவது நீங்க முதலமைச்சரா தப்பா பேசுறீங்க. முதலமைச்சர்லாம் அவன் இவன் பேசுறீங்க. மூதேவின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை விட்டு பேச வைக்கிறீங்க. அப்படி பேசுற நீங்க உங்களை நான் அதே வார்த்தை நான் திருப்பி பேசணும்னா எப்படி இருப்பீங்க? இல்லைன்னா அங்க ஓட்டு போட்ட அத்தனை பேரும் உங்களை தப்பா பேசுனா, உங்களை அவன் இவன் உங்க முன்னாடி வந்து பேசுனா நீங்க ஒத்துப்பீங்களா? எப்படிங்க இது? சீட்டுக்கு மரியாதை கொடுங்க, சொல்லியாங்க கொடுக்கணும். ஆள் வளர்ந்துருக்க தவிர வயசு வளர்ந்துருக்கு. வயசு கூட கூட கொஞ்சமாவது இருக்கணுங்க, சிந்தனைன்னு ஒண்ணு இருக்கணும். ரெண்டாவது நம்ம எப்படி பேசணும்னு தெரியும். மூத்த அரசியல்வாதின்னு எதுக்குங்க சும்மா இருக்கிறீங்க? ஒரு மதிப்பு கொடுக்க இல்லை. உங்களெல்லாம் வச்சு என்னத்த பண்ணுன்னு தெரியல. முதல்ல என்னது திருச்செந்தூர திருப்பதி அம்மன் சொல்லிட்டு இருந்தீங்களா? உள்ள முதல்ல இருக்கிற சாக்கடை கிளீன் பண்றதுக்கு வக்கு இல்லை. உட்காந்துட்டு பேசுறதுக்கு மட்டும் துப்பு இல்லை உங்களுக்கு.